டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு ஆல்கஹால் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பெண்கள் என்னுடைய கணவர் 10 வருடம் 15 வருடம் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி கஷ்டப்படுறாரு. அவர் அதை மறக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் முடியல அவரால். இந்த பழக்கத்தை அடிமையானதுனால மன உளைச்சல் ஒரு பக்கம், பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாருமே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய மருந்து மாத்திரை எடுக்கிறோம். ஆனாலுமே அவருக்கு அந்த மறக்க முடியல. தினசரி அவர் சாப்பிட்ற அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்பீங்க. ஆங்கில மருந்து எடுத்தாலும் சித்த மருத்துவத்தில் இதற்கு மருந்து இருக்கா, மறக்கடிக்க முடியுமா, அந்த குடிப்பழக்கத்தினால பிற உறுப்புகள் பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் கேட்பாங்க. நிச்சயமாக முடியும். நம்மளுடைய மனது ஒரு காரணம். அதை நம்ம அந்த எண்ணம் ஏற்படாமல் இருப்பதற்கு தனியாக இருக்கக்கூடாது. அதே போல் நம்மளுடைய ஏதாவது ஒரு வேலையில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பிற மருந்துகள் எடுக்கும் பொழுது சித்த மருந்துகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் இந்த குடியை மறக்கடிக்கிறதுக்கு ஒரு சிறிய மாத்திரை தான். அதை நீங்களே தயாரிக்கலாம். இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் சித்த மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி அதை நீங்களே தயாரித்து முடிகிறவங்க அதை கண்டிப்பாக நம்ம கொடுத்தோம்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அந்த குடி பழக்கத்திலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதில் அதிமதுரம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதிமதுரம் 35 கிராம், மாசிக்காய் 35 கிராம், வாய்விடங்கம் அதே 35 கிராம், கடுக்காய் 35 கிராம். இந்த 4 மூலப்பொருட்களும் ஒரே அளவு 35 கிராம் எடுத்துக்கணும். அதிமதுரம், மாசிக்காய், வாய்விடங்கம், கடுக்காய் இதெல்லாம் 35 கிராம் எடுத்து இதை என்ன பண்ணணும், சுத்தமான தேன், புதிய தேன் வாங்கி அரைக்கணும். ஒவ்வொரு மூலப்பொருளாக நம்ம என்ன பண்ண பவுடராக ஆக்கி வச்சுக்கிட்டு தேன் விட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் கடைசியாக நல்லா என்ன பண்ணணும், அரைச்சி மெழுகு மாதிரி அரைச்சி அதை மாத்திரையாக 5 கிராம் அளவு மாத்திரையாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். அது அருநெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவு அதை உருட்டி வச்சுக்கிட்டு காலையில் இரவு தொடர்ந்து ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை நீங்கள் தொடர்ந்து இந்த மாத்திரையை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குடி பழக்கம் படிப்படியாக நீங்கள் மறக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு கொத்தமல்லி உங்களுக்கு தெரியும். அந்த கொத்தமல்லி 100 கிராம், சுக்கு 20 கிராம், ஏலக்காய் 5 கிராம். இந்த கொத்தமல்லி, சுக்கு, ஏலக்காய். சுக்கு 100 கிராம், கொத்தமல்லி 100 கிராம், சுக்கு 20 கிராம், ஏலக்காய் 5 கிராம். இதை தனித்தனியாக பொன் வறுவலாக வறுத்து அதற்கு பிறகு ஒன்றா அரைச்சி வச்சுக்கணும். ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி 5 கிராம் பொடியை போடணும். அதை சிம்மில் வச்சு அந்த 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டணும். 1 டம்ளராக சுண்ண பிறகு அதை வடிகட்டி கொஞ்சம் கருப்பட்டி, பனங்கருப்பட்டி சேர்த்து மாலையில் கொடுக்கலாம். காலையில் இந்த மாத்திரை, அதாவது அதிமதுரம், மாசிக்காய், வாய்வடங்கம், கடுக்காய், தேன் சேர்ந்த மாத்திரை மாலையில் கொடுத்துட்டு இந்த கஷாயத்தை மாலையில் ஒரு வேளை நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்தில் அந்த குடியை கண்டிப்பாக அவங்க மறந்துடுவாங்க. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.